இந்த 2 லட்சம் பேத்த 2 பேர் ஏமாத்தின கதை உங்களுக்கு தெரியுமா? என்னப்பா சொல்ற? ஒரு ஊர்ல ஒரு விண்கல் விழுந்துச்சு. அத அந்த ஊர் மக்கள் சாமியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த கல்லோட மதிப்பு தெரிஞ்ச 2 பேர் அதை அடைய பார்த்தாங்க. அந்த கல்லு இப்ப சாமி ஆயிடுச்சு. மக்களுக்கு தெரியும் எப்படி எடுக்கிறது. சோ ஒவ்வொரு நாள் அந்த கிராமத்துல இருக்கிற ஒருத்தரை கொல்ல ஆரம்பிச்சாங்க. இப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தர் சாக நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு கடுப்பாடு தான் இது எல்லாத்தையும் பண்ணுதுன்னு ஊர் மக்களுக்கு சந்தேகம் வருது. இதனால ஊர்ல பஞ்சாயத்து நடக்குது. அதுல ஊர் மக்கள் சந்தேகப்படுற ஒருத்தனை ஊரே சேர்ந்து கொல்லுது. ஆனா ஊர் மக்கள் சந்தேகப்படுற அந்த ஒரு ஆள் யாருன்னு முடிவு பண்றதே நம்ம 2 கருப்பாடுதான். இப்படியே இன்ஃபுளுன்ஸ் பண்ணி ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் அவங்க 2 பேர் சேர்ந்து கொண்டுறாங்க. இப்ப மிச்சம் இருக்கிறது அவங்க 2 பேரும் அந்த ஒரு கல்லு மட்டும்தான். இந்த 2 கருப்பாடோட நோக்கம் ஒன்னா இருந்தனால ஜெயிச்சிட்டாங்க. ஆனா ஊர் மக்கள் குழம்பி இருந்தனாலேயே தோத்தாங்க. இப்ப நான் சொன்னது வேர்வுல்ஃப் கேமோட கதை தான். இது நீங்க மாஃபியான் கூட ஆடலாம். இதுல குழப்பத்துல இருந்து தோக்க போறீங்களா இல்ல தெளிவா இருந்து ஜெயிக்க போறீங்களான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இத என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லட்டுமா? அம்மடி.